வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி நோட்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி ஒரு 7-8 வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இது. ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கும் ரயில்வே எக்ஸாமோட மற்ற எக்ஸாமுக்கும் இந்த நோட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏற்கனவே அமிலங்கள் பார்த்தோம், காரங்கள் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உப்புக்கள் பார்க்க போகிறோம். ஸோ உப்புக்கள் எப்போ உருவாகும்னா நடுநிலையாக்கல் வினையில் தான் உருவாகும்னு பார்த்தோம். நடுநிலையாக்கல் வினை என்ன? அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் தருது. ஸோ இந்த உப்பு தான் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்புக்கள். இதில் என்னன்னா நீரில் கரைஞ்சு நேர்மின் அண்ட் எதிர்மின் அயனிகளை உருவாக்கும். இந்த உப்புக்களை நீரில் கரைக்கும் போது அது நேர்மின் அயனியாகவும் எதிர்மின் அயனியாகவும் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த உப்புக்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். சாதாரண உப்பு, ஸோ நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, சோடியம் குளோரைடு, அதுதான் சாதாரண உப்பு. இது வந்து நடுநிலையாக்கல் வினையின் மூலம் தான் உருவாகுது. அதாவது NaOH அப்படிங்கிற காரமும் சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிற காரமும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ங்கிற அமிலமும் ஜாயின் ஆகும்போது NaCl சோடியம் குளோரைடும் நீரும் தருது. அதான் உப்பு பிளஸ் நீர், நடுநிலையாக்கல் வினை. இது சாதாரண உப்பு. இது எது? அமில உப்பு அப்படின்னா ஒரு உலோகமானது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களோட பகுதி அளவே வெளியேற்றுவதால் உருவாகக்கூடிய உப்பு வந்து அமில உப்பு. ஏன்னா H+ அயனி வெளியேறும் போது அது என்னவா இருக்கும்? அமிலம்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ அப்போ அமில உப்புங்கிறது என்னன்னா அந்த ஹைட்ரஜன் அணுக்களோட வெளியேற்றம்ங்கிறது பகுதி அளவு நடக்கும். ஸோ அதுதான் வந்து அமில உப்பு. எக்ஸாம்பிள் வந்து NaHSO4ங்கிறது தான் வந்து அமில உப்புக்கு எடுத்துக்காட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கார உப்புக்கள். கார உப்புக்கள்ங்கிறது 2 அமிலத்துவ அல்லது 3 அமிலத்துவ காரங்களில் உள்ள ஹைட்ராக்சைடு அயனி OH- அயனிகளை ஒரு அமிலத்தால் பகுதியளவு வெளியேற்ற செய்து உருவாகுவது. ஸோ காரம்ங்கிறப்போ OH- வந்து வெளியேறணும். இங்க இதுவும் பகுதி அளவு தான் வெளியேறுது. அப்படி வெளியேறி உருவாக்கக்கூடிய உப்புக்களுக்கு கார உப்பு. எக்ஸாம்பிள் வந்து BbOHCl இல்ல OH வருது இல்லையா, ஸோ அதனால இது கார உப்புக்கள். அடுத்து இரட்டை உப்புக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இரட்டை உப்புக்கள்னா என்னன்னா சமமான மூலக்கூறு எடைவிகித அளவுகள்ல 2 எளிய உப்புக்களோட நிறைவுற்ற கரைசல்களை சேர்த்து படிகமாக்கும் போது உருவாகுது. ஸோ இங்கே 2 எளிய உப்புக்கள் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இரட்டை உப்புக்கு எடுத்துக்காட்டு வந்து பொட்டாஸ் படிகாரம். இந்த பொட்டாஸ் படிகாரம் உருவாகிறதுக்கு என்ன உப்பு வந்து சேர்க்கப்படுதுன்னா பொட்டாசியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் சல்ஃபேட்டும். இந்த நிறைவுற்ற கரைசல்களை இந்த எளிய உப்புக்களை சேர்த்தோம் அப்படின்னா அது படிகமாகுது. படிகமாகி உருவாகக்கூடிய உப்பு தான் வந்து இரட்டை உப்புக்கள். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து பொட்டாஷ் படிகாரம். இதோட வேதியியல் வாய்ப்பாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. KAlSO4 2 12H2O. இதுல இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் வந்து 12 இருக்கும். 12H2O அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஃபார்முலா கூட கேட்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இரட்டை உப்புகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து பொட்டாஷ் படிகாரம். சரி, இந்த உப்புகளுக்கு என்னென்ன மாதிரியான பண்புகள் இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா தெரியும், இது திடப்பொருள். நார்மலா உப்புகள்ங்கிறது திடப்பொருள். அதிக வெப்பப்படுத்தும் போது உருகவும் செய்யும், கொதிக்கவும் செய்யும். உப்பை வந்து நீங்க வெப்பப்படுத்தினீங்கன்னா உருகும். சில உப்புகள் வந்து கொதிக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீர்ல கரையும். நார்மலாவே உப்பு வந்து நீர்ல கரையும். ஆனா ஒண்ணு மட்டும் நீர்ல கரையாது. எதுன்னு பாத்தீங்கன்னா சில்வர் குளோரைடுங்கிற உப்பு மட்டும் நீர்ல கரையாது. இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த உப்பு நீரில் கரையாது அப்படின்னு கேட்டாங்கன்னா சில்வர் குளோரைடு. அதே மாதிரி நிறமற்றது, மனமற்றது, கனசதுர படிகங்களாக இருக்கும். அதுதான் அது சாலிடா இருக்கு. நீரை உறிஞ்சும் தன்மை உடையதா இருக்கும். இதெல்லாமே இதோட பண்புகள். அடுத்து படிக நீர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்றாங்க. என்னன்னா பல உப்புக்கள் நீர் மூலக்கூறோட இணைஞ்சு படிகமாக காணப்படும். இந்த நீர் மூலக்கூறுகளுக்கு பேர் வந்து படிக நீர். ஏன்னா நிறைய உப்புக்கள் அதுல ஜாயின் ஆயிருக்கு. அதனால இந்த நீர் மூலக்கூறுகளுக்கு பேர் வந்து படிக நீர் எனப்படும். இப்ப படிக நீரை கொண்ட உப்புக்கள் வந்து நீரேற்றப்பட்ட உப்புக்கள்னு அழைக்கப்படுது. இந்த படிக நீரை எந்தெந்த உப்புக்கள்லாம் படிக நீர்ல இருக்கோ அதெல்லாமே நீரேற்றப்பட்ட உப்புக்கள். அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்றோம்னா இந்த நம்பர்ஸை வச்சு. ஸோ அந்த உப்பு பக்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீரேற்றப்பட்ட அந்த விகிதம் சொல்லியிருப்பாங்க. 5H2O 4H2O 3H2O. இந்த இங்க மேல பார்த்தோம் இல்லையா 12H2O அப்படின்னா நீரேற்றப்பட்ட உப்புன்னு அர்த்தம் அது. ஓகேவா? ஸோ CuSO4 5H2ஓங்கிறது படிக நீரேற்றப்பட்ட உப்புக்கு எடுத்துக்காட்டு. இது வந்து காப்பர் சல்ஃபைட்
பென்டாஹைட்ரேட், ஏன்னா 5 இருக்கு இல்லையா, அதனால பென்டாஹைட்ரேட்னு சொல்றாங்க. ஸோ இந்த வேதி பெயரையும் அதோட வேதியியல் வாய்ப்பாடையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது இதோட யூசஸ், பயன்கள் பார்க்க போறோம். இதுதான் மோஸ்ட்லி கேட்பாங்க எக்ஸாம்ல. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண உப்புக்கு பேர் வந்து சோடியம் குளோரைட், NaCl. அடுத்து சலவை சோடா அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். ஓகேவா, டிடர்ஜென்ட் சலவை சோடா. இது வந்து சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்றோம். சோடியம் கார்பனேட் Na2CO3. ஓகேவா, சலவை சோடா, சாரி இது வந்து டிடர்ஜென்ட் கிடையாது, சலவை சோடான்னு சொல்லி விக்குது. சோடியம் கார்பனேட் அது Na2CO3. இது என்ன பண்ணுனா கடின நீரை மென்னீராக மாற்றும். உப்பு தண்ணியை வந்து மென்னீரா மாத்துது. கண்ணாடி, சோப்பு, பேப்பர் இந்த தயாரிக்கிற தொழிற்சாலைகள்ல பயன்படுகிறது சலவை சோடா. சமையல் சோடா, இதுதான் வந்து நம்ம பேக்கிங் சோடான்னு சொல்றோம் இல்லையா, அது சோடியம் பைகார்பனேட். இன்னொன்று இருக்கும் பேக்கிங் பவுடர்னு, சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது. சோடியம் பைகார்பனேட்னா என்ன, NaHCO3 அப்படிங்கிறது இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு. அண்ட் இது சமையல் சோடா எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரொட்டி தயாரிக்க, மோஸ்ட்லி பிரெட் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. பிரெட் தயாரிக்கக்கூடிய அந்த ரொட்டி சோடா வந்து எது மிக்ஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் சோடாவும் டாட்டாரிக் அமிலம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சமையல் சோடாவோட டாட்டாரிக் அமிலம் சேர்த்தோம்னா அது ரொட்டி சோடா, அதுதான் வந்து பேக்கிங் பவுடர்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ நல்லா கேட்கலாம், ரொட்டி சோடா தயாரிக்க சமையல் சோடாவுடன் எந்த அமிலம் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா டாட்டாரிக் அமிலம். அடுத்து சோடா அமில தீயணைப்பான்கள்ல பயன்படுகிறது. எக்ஸ்டிங்யூஷன் சொல்றோம்ல, அதுல பயன்படுத்துறாங்க. கேக்கு, ரொட்டிகளை சாஃப்ட் ஆக்குறதுக்கு இந்த சமையல் சோடா பயன்படுத்துறோம். வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை, அசிடிட்டிஸ் நமக்கு வரும்போது இந்த சமையல் சோடா நம்ம குடிச்சோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆயிரும், நடுநிலை ஆயிரும். ஏன்னா அமிலமும் காரமும் சேரும்போது, உப்பு சேரும்போது என்ன ஆயிரும், நடுநிலை ஆயிரும். அடுத்து சலவைத்தூள், இதுதான் டிடர்ஜென்ட் பவுடர்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு அழைக்கப்படுது, CaOCl2. இது என்ன படுத்துறாங்கன்னா கிருமி நாசினியா யூஸ் பண்றாங்க. அப்புறம் குளோரோஃபார்ம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. பருத்தி லினன் துணிகளை வெளுக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அடுத்து பாரிஸ் சாந்து தான் வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், அதாவது CaSO4 1/2H2O இருக்கும். ஸோ பாரிஸ் சாந்தோட வேதி வாய்ப்பாடு கேட்டாங்கன்னா CaSO4 1/2H2O வரும். முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க இந்த கட்டுப்படுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த பாரிஸ் சாந்து, பாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சிலைகளுக்கான வார்ப்பு செய்யறதுக்கும் பாரிஸ் சாந்து பயன்படுது. அடுத்து காப்பர் சல்ஃபேட், அதாவது CuSO4 5H2O, இது வந்து நீல விட்ரியால் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து ஒரு இதுல நீர் இருக்குதா இல்லையான்னு சோதிக்கிறதுக்கு இந்த காப்பர் சல்ஃபேட்டை பயன்படுத்துறாங்க. அடுத்து கால்சியம் ஆக்சைடு, சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னு சொல்றது. சுட்ட சுண்ணாம்புங்கிறது கண்ணாடி, சிமெண்ட் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு பகுதி பொருளா பயன்படுது. அமோனியா மற்றும் ஆல்கஹாலை உலர்த்துறதுக்கும் கால்சியம் ஆக்சைடு பயன்படுது. அடுத்து பொட்டாசியம் நைட்ரேட், தீக்குச்சியில வெடி மருந்து, அந்த தீக்குச்சியில மேல இருக்கக்கூடிய மருந்து இருக்கு இல்லையா, அது செய்யறதுக்கு இந்த பொட்டாசியம் நைட்ரேட் பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த அடுத்து எறும்பு மற்றும் தேனியோட கொடுக்குல என்ன மாதிரியான அமிலம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம், மெத்தனாயிக் அல்லது ஃபார்மிக் அமிலம் வந்து கொடுக்குகள்ல இருக்கு. ஸோ இதோட அவ்வளவுதான் உப்புகள். அண்ட் இதுல வந்து இந்த உப்புகளை வந்து எரிக்கும் போது, வெப்பப்படுத்தும் போது சுடர் வரும் இல்லையா, அது என்ன கலர்ல வந்தா அது என்ன வகையான உப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்கல் சிவப்பு நிறமா அது அந்த தீ எரிஞ்சிச்சுன்னா அது வந்து கால்சியம் Ca2+. பொன்னிற மஞ்சளா இருந்துச்சுன்னா சோடியம் Na+. அடுத்து இளஞ்சிவப்பு ஊதாவா இருந்துச்சுன்னா பொட்டாசியம் K+. பச்சையா இருந்துச்சுன்னா ஜிங்க் 2+. ஓகேவா, ஸோ இதெல்லாமே அதோட கலர்ஸ். அந்த உப்புகளை எரிக்கும் போது கிடைக்கக்கூடிய சுடரின் நிறத்தை வச்சு அது என்ன உப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட வந்து இந்த உப்புக்கள் அப்படிங்கிறது முடிஞ்ச, அமிலம், காரம், உப்புக்கள் மூணுமே முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.